பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் கர்த்தாவே இயேசப்பா, ஒரு பெண்கள் ஞாயிறாக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் தகப்பனே. இந்த பெண்கள் ஆராதனையிலும் கர்த்தாவே, எங்கள் பெண்கள் ஒவ்வொருவரையும் கர்த்த நீங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஆராதனை நடத்தும் போது கர்த்தாவே இயேசப்பா, பயத்தோடும் பக்தியோடும் இந்த ஆராதனை நடத்த எங்களுக்கு பலன் தாங்க இயேசப்பா. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய மகிமையின் பிரசன்னம் தகப்பனே இந்த ஆலயம் முழுவதிலும் கர்த்தாவே இயேசப்பா நிரம்பி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களோடு நீங்கள் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை கர்த்தர் திறந்திரள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலய ஆராதனைக்கு தகப்பனே வராமல் தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திலே முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 117வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 117.
கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்கள் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உசிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குகிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இரக்கத்தோடு அறிக்கையிட வேத வாக்கியம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாப பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவதும் நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நமது குறைகளை அவரிடத்தில் அறிக்கை செய்வோமாக. ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உங்களுடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தக்கவரை செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு கட்டளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மரணத்துக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவ நிமித்தம் துன்பப்படுகிற எங்களுக்கு சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை அடையும்படி நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆமென். பரமமடைக்கல எங்கள் பிதாவே, நாம் பஸ்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களுக்கு கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தோளும். அப்பொழுது எங்கள் வாய் முடிப்புகளை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீரியும். எங்கள் சபையில் இருக்கும் அனைவருக்கும் சமாதானம் தாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக. மாறி மாறி வாசிக்கக்கூடிய சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1 முதல் 19 முடிய. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கப்படுவேன்.
பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி ஆணையிட்டேன். அப்பொழுது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதலுக்கு அவர் சன்னதியில் போய் அவர் செவியில் ஏறியது. அப்பொழுது பூமி அசைந்தது, அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களில் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயில் கற்சொல்லி அக்கினிக்கப்பட்டது. அதனால் சாயம் உண்டாயிற்று. வானங்களை தாழ்த்தி இறக்கினார். அவர் பாதாளங்களின் கீழ் காரில் இருந்தது. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்பு புனல்களை ஆகாயத்துக்கு அர்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். கர்த்தர் வானங்களை குமரினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொழிக்க பண்ணினார். கல்மலையையும் நெருப்பு தணலையும் விழுந்தது. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டினத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதங்குகள் திறவுண்டது. பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்தை சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் சகலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். விசுவாசி அவர் பசுத்தாவினாலே கண்மாயத்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறையில் மறித்து அடக்கணப்பட்டு பாதாளத்தினார். 3ஆம் நாள் மறித்தோடு எழுந்தினார். வரமிழந்து ஏறி சொர்மல பிதாவாகி இதனோடு காட்சி வச்சிக்கிறார். அவருக்கு உள்ளோரை மறித்து வருவார். பசுத்தாவின் சுவாசிக்கிறேன். பொதுவாக பசுவாங்க ஐக்கும் பாவமன்னிக்கும் சரீரத்தில் நிதி ஜீவனோடு சுவாசிக்கிறேன். ஆமென். வேத பகுதிகளை என்று வாசிக்கிறது. வாசிக்க வேண்டிய முதலாம் பாடம் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11 முதல் 20 முடிய. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11 முதல் 20 முடிய. பக்கம் 499. ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய ஆகிகாமுக்கும் மீகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றியிருந்த கர்த்தருடைய உக்கிரகம் பெரியது என்றான். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் ஆகிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தா என்னும் தீர்க்கதரிசனியானவளிடத்திற்கு போய் அவளோட பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரிகள் எல்லாவற்றிலும்
எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து கொள்வேன், நீ சமாதானத்தோடே உன் கல்லறையிலே சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேதபாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 28 வரை. மத்தேயு 15 21 முதல் 28 வரை. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்றால் எனக்கு இறங்கும் என்று என் மகள் பிசாசின் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரை, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேதபாடம் வாசி. சிறுபிள்ளைகள் திருவசனம் சொல்லுங்கள். உன்னதரில் உண்மையும் உறுதியுமான பெண்கள், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பாகம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பாகம். உறுதியின் பெண்கள், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பாகம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பாகம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பாகம். திருவசனம் பிறகு கரங்களை தட்டி வாழ்த்துவோம். ஒரு சில அறிவிப்புகள். சிசி திருநெல்வேலி திருமண்டல முழு இரவு ஜெபம் நாள் பிப்ரவரி 6, 2026 சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இடம் தரிசன பூமி, டக்கரமாள்புரம். தலைமை ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏஆர்ஜி ஸ்ரீ பர்னபாஸ், மாகாண பேராயர், திருநெல்வேலி திருமண்டலம். இதில் ஆராதனை மற்றும் தேவதேதி சகோதரர் கார்த்திக் அமாலியல் அவர்கள், மவுண்ட் சினாய் சர்ச், தூத்துக்குடி. இந்த திருமண்டல முழு இரவு ஜெபத்திலே உங்களுடைய சபையின் சார்ந்த பிள்ளைகள் யாவரும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கிறேன். இரவு 9:30 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை இந்த முழு இரவு ஜெபமானது நடைபெறும். நம்முடைய திருமண்டல அளவிலான இந்த முழு இரவு ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நாளில் நாம் பெண்கள் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். பெண்கள் யாவருமே உற்சாகமாக இந்த ஆராதனை நடத்துவதற்கு முன் வந்தார்கள்.
போன வாரம் தான் இதை நாம் முடிவு செய்தோம். ஆனாலும் பெண்கள் யாவரும் உற்சாகமாக இதில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த ஆராதனை நடத்தினார். அதனால் பெண்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கொடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சேகரத்திலே சிறப்பாக பணியாற்றக்கூடிய நம்முடைய சேகர் குருவானவர் ஜெசுகுட்டி தாளவத் அவருடைய துணைவியார் ஐயரம்மா அவர்கள் நம்முடைய மத்தியிலே இந்த சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாக நம்மிடத்தில் வருகை தந்திருக்கார். அவருடைய சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அதுபோல் நாம் காணிக்கை படைக்கும்போது பெண்கள் யாவரும் நீங்கள் முன்பதாக வந்து ஸ்தோத்திர காணிக்கை படைக்க ஐயராமன் இடத்தில் நீங்கள் காணிக்கை படைத்து உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். தரிசன பூமிக்கான ஊழியங்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபம். தரிசன பூமி ஊழியங்களுக்காக மன்றாடுவோம். கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கைக்கு முதல் தேவை தரிசனமும் தாகமும். இவ்விரண்டும் பிறப்பதும் வளர்வதும் ஜெபத்தினாலேயே. நமது விசுவாசத்தின் ஆரம்பமும் முடிவும் ஜெபமாகவே இருப்பது நல்லது. தரிசனம் என்பது ஒரு மனிதன் செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணியை அவருடைய மனதிற்குள் உணர்வுமிக்க எண்ணமாக தேவன் வெளிப்படுத்தும் இருதய பாரமாகும். தரிசன பூமி பணிகள் திட்டம். பாழாய் போன இடம் நிர்மூலமாய் கிடந்த இந்த இடம் கட்டப்படவும் தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேற ஜெபிப்போமாக. நெடுங்காலமாக பாழாய் கிடைக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் கர்த்தாவே, நீர் தரிசன பூமியின் ஊழியங்களை எழுந்தர செய்வீராக. அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை ஸ்தீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணுவார் என்ற தரிசன பூமியின் பணிகள் துரிதமாக செயல்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தரிசன பூமியின் சவால்கள் தேவ ஞானத்தினால் மேற்கொள்ளப்படவும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் தங்கியிருப்பாராக. யாவரும் கரங்களை பிடித்து தரிசனம் நிறைவேற ஜெபிப்போமாக. கரங்களை பிடித்துக்கொள்வோம். தரிசன பூமிக்காக ஒரு 2 நிமிடம் நாம் தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்திலும் அப்பா தரிசன பூமியில் நடைபெறுகிற எல்லா திட்டங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, பிஷப் ஐயாவுக்கு நீங்கள் கொடுத்த தரிசனத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக பிள்ளைகள் அந்த இடத்துல கூடி உண்மை ஆராதிக்கவும் உண்மை தொழுது கொள்ளவும் உடைய ஊழியங்களை நிறைவேற்றவும் அப்பா இம்மட்டும் நீங்கள் வழிநடத்தி வருகிறீங்க தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் தரிசனம் நிறைவேற முழுமை பெற அப்பா நீங்கள் உதவி செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் பெண்களுக்கு சங்கம் கட்டிடங்கள் அது கட்டப்படாமல் இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் அப்பா நீங்கள் எடுத்து போட வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த இடத்துல அப்பா பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு தேவையான கட்டடங்கள் எழும்பவும் அதன் மூலமாக பெண்கள் அனைவரும் அந்த இடத்துல கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அப்பா நீங்கள் உதவி செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா காரியங்களும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்கென்று பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பிஷப் ஐயாவையும் அம்மாவையும் பெண்கள் ஐக்கிய சங்கம் இதில் இருக்கிற பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பணி நிறைவேறுவதற்கு அப்பா தேவையான கிருபைகளை அப்பா நீங்கள் தரவேன்மா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. அதுக்கு தேவையான ஞானத்தை அப்பா நீங்கள் தரவேன்மா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. திருச்சபையின் பிள்ளைகள் மூலமாக அதுக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்புகளும் கிடைப்பதற்கு அப்பா நீங்கள் அருள் செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்களும் கூட தகப்பனே வட்டாலூர் சபையாக நாங்கள் முடிந்த காணிக்கைகளை அந்த தரிசன பூமி திட்டத்திற்கென்று நாங்கள் கொடுக்க அப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். சபையார் மறுமொழியாக தேவனே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்வோம். நம்ம திருச்சபையின் அனைத்து குடும்பங்களிலும் புத்தியுள்ள பெண்களாக இருந்து குடும்பத்தை கட்டியெழுப்பும் எல்லா பெண்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். நமது திருமண்டலம் உருவாக காரணமாக இருந்த புளோரிந்தா அம்மையாருக்காக தேவனை துதிப்போம். அவர்களை தொடர்ந்து தியாகத்தோடு தேவ ஊழியத்தை நிறைவேற்றின அனைத்து பெண்களுக்காக தேவனை துதிப்போம். நம்ம திருமண்டலத்தின் தரிசன பூமி திட்டங்களுக்காகவும் இந்நிலத்தை நமக்கு தந்த சாராள் தக்கர் அம்மையாருக்காகவும் அவர்களோடு துணையாக இருந்த அனைத்து மிஷினரி ஊழியங்களுக்காகவும்
தேவனை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நம்ம திருமண்டலத்திலும் திருச்சபையிலும் நிறைவேற்றப்பட்ட அனைத்து பெண்கள் ஊழியங்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். நம்முடைய திருமண்டலத்தில் உள்ள பெண்கள் பள்ளிகள், பெண்கள் கல்லூரி மற்றும் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் சபைமன்ற அளவிலான ஒரு நாள் மாநாடு, வருடாந்திர மாநாடு, உபவாச சோஸ்திர கூட்டம், அகில உலக ஜெபநாள், பெண்கள் ஞாயிறு, தலைவியர் பயிற்சி முகாம், விதவைகள் ஆதரவு திட்டம், சுய வேலைவாய்ப்பு திட்டம், மாதர் மகிழ்ச்சி பத்திரிகை ஊழியம், ஆத்ம ஆதாய ஊழியம், பாக்கியம் அம்மாள் தொழிற்பயிற்சி கூடம், டிடிடிஏ பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்லம், குலவணிகர்புரம் நலமையம், சாயமலை விடிவெள்ளி ஆசிரமம் போன்ற பல்வேறு ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். சபை மக்கள் யாவரும் சேர்ந்து விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். அதற்கு மறுமொழியாக, கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லவும். தென்னிந்திய திருச்சபை பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காகவும், நமது திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி திருமதி ஜாய் பர்னபாஸ் அம்மா அவர்களுக்காகவும் மற்றும் செயலர் பொருளாளருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நமது திருமண்டலத்தில் உள்ள அனைத்து குருமார் மனைவிகளுக்காகவும் மற்றும் நமது சேகர பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காகவும் தேவனை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் தரிசன பூமியில் அமைக்கப்பட இருக்கும் சாரால் டக்கர் கன்வென்ஷன் மையத்திற்காகவும் கட்டிட அங்கீகாரம் பெறப்படவும் அதன் தேவைகள் சந்திக்கப்பட்டு கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கப்படவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நடுக்கல்லூரியில் நடைபெறும் தையல், தட்டச்சு மற்றும் கணினி பயிற்சி வகுப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் டிடிடிஏ பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்லம் மாணவிகளுக்காகவும் அதில் பணி செய்பவர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் பயிற்சி முகாம்களுக்காகவும் மற்றும் மாதர் மகிழ்ச்சி பத்திரிகைகளுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்களுக்கு விரோதமாக இழைக்கப்படும் கொடுமைகளுக்காக, சமுதாய தீமைகள் நீங்க, பாலியல் பலாத்காரம், வரதட்சணை கொடுமை, பெண் சிசு கொலை, ஈட்டிசிங், மாமியார் மருமகள் பிரச்சனைகள் நீங்கவும், திருநங்கையர்கள் ரட்சிக்கப்படவும் மற்றும் HIV எய்ட்ஸ் மூலம் நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் குடியினால் புகைப்பழக்கத்தினால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருப்பவரே, இவ்வேளையில் நாங்கள் ஏறெடுத்த துதிகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, சபையாக நாம் கூடி வந்திருக்கிற நேரத்தில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பையும் ஐக்கியத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்வதும் தேவ சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. அனைவரும் அருகில் இருக்கிறவர்களுக்கு கைகளை கொடுத்து சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை அழைக்கிறவரும் தெரிந்து கொள்கிறவரும் ஆகிய பரமபிதாவே, உமது ஊழியத்திற்காக நாங்கள் சந்தோஷமாக செலவு செய்யப்படவும் தக்கதாக உமது வல்ல ஆவியினால் எங்கள் இருதயங்களை நிரப்பியருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒருமனப்பட்டு எங்கள் குடும்பங்களை பரிசுத்தத்திலும் சமாதானத்திலும் வழிநடத்தி மற்றவர்களுக்கு நல் மாதிரியாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இப்பொழுது பெண்கள் சிறப்பு பாடல் ஒன்றை பாடுவார்கள்.
பெண்கள் ஞாயிறை ஆசரிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்லையும் பெண்கள் ஞாயிறை சிறப்பாக ஆசரிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். போன வாரம் தான் நாங்கள் முடிஞ்ச உடனே பேசினோம். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக எல்லா காரியங்களையும் என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் நடத்தி தந்தார். ஆண்டவர் கோடானு கோடி தோத்திரங்கள். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் நல்ல கிருபைகளையும் சமாதானத்தை நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் அவர் அருளி செய்வாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்து உண்மை நோக்கி பார்க்கும்படி அப்பா எங்களுக்கு தந்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காணப்படும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க தகப்பனே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய சபையின் பெண்களுக்காக விசேஷமாக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சபையில் பெண்களாக இருக்கிற அப்பா சிறு குழந்தைகள் முதல் அப்பா பெரியவர்கள் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருங்க, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரோடும் கூட அப்பா நீங்கள் இடைப்படுங்க. அப்பா உம்முடைய இரட்சிப்புக்குள்ளே ஒவ்வொருவரும் அப்பா நடக்கிறவர்களாக காணப்பட ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் பலப்படுத்துங்க. தேவனே எல்லா காரியங்களிலும் எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் அப்பா நீங்கள் வழிநடத்த வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பத்தை கட்டுகிறவர்களாக அப்பா ஞானம் உள்ளவர்களாக அப்பா ஒவ்வொரு நாளும் நடக்க நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் பலப்படுத்த வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உம்முடைய குடும்பங்களாக அப்பா நாங்கள் எழும்ப எங்களுக்கு நீங்கள் பலன் தர வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு அப்பா நாங்கள் பாடலை பாடினது போல அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயம் பண்ணுகிறவர்களாக எங்களுடைய சபையின் பெண்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் எழுப்பி தர வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் கேட்கிற சத்தியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க அப்பா நீங்கள் உதவி செய்ய வேணுமா கூட ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெண்கள் ஐக்கிய சங்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1848 வருஷத்தில் முத்தம்மாள் தேவ சகாயம் அப்படிங்கிற ஒரு குருவானவருடைய மனைவியினாலே அது ஆரம்பிக்கப்பட்டது. முக்கியமாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜெபம், ஐக்கியம், சேவை. இதுதான் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய முக்கியமான ஒரு மோட்டோ. அந்த நம்ம வந்து ஆலயத்தில் என்ன செய்கிறோம், நம்ம கூடி வருகிறவர்களாக இருக்கிறோம். ஆலயத்தில் இருக்கிற பெண்கள் வந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சபைக்காக, திருச்சபைக்காக, குடும்பங்களுக்காக, நம்ம கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, ஊழியர்களுக்காக, இன்னும் திருமண்டலத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தோடு ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பெண்கள் ஐக்கிய சங்கம். ஜெபம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல வைக்கிறோம். நம்ம வாரம் வாரம் ஆலய ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம பெண்களாக கூடி நம்மளுடைய சபைக்காக, வட்டாளூர் சபைக்காக, ஊழியர்களுக்காக, நம்மளுடைய சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக, நம்ம கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, நம்ம யாருக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்மளுடைய ஆலய ஆராதனைக்கு வரும்போது அது முடிஞ்ச உடனே நீங்கள் ஜெபிக்க என்ன செய்யுங்க, இன்னும் வருகிற காலங்களில் கூடி என்ன செய்யுங்க, ஜெபிங்க. ஏன்னா நம்மளுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய முதல் காரியமே என்னது தான், ஜெபம் தான். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு திருச்சபைகள்லையும் பெண்கள் கூடி கூடி என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க. நாங்கள் போன 2 மாதத்துக்கு முன்னால் எங்களுடைய கேட்டஸ் நகர் சர்ச்சில் ஒரு ஆண்டியை வந்து நாங்கள் பார்த்தோம். அப்போது அவங்க ஐயா கிட்ட வந்து சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு சின்ன சர்ச்சாக கேட்டஸ் நகரில் முதல்ல இருந்த சர்ச்சு இந்த அளவு தான் இருக்கும். இந்த அளவு தான் ஒரு சின்ன சர்ச்சு. நாங்கள் போகும்போது இந்த அளவில் ஒரு சின்ன சர்ச் இருந்துச்சு. பக்கத்தில் வந்து ஒரு பெரிய சர்ச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் இடித்து உட்காந்துருப்போம். அப்படி நீங்கள் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்க, நிறைய பேர் வருவாங்களா, அதனால் உட்காரதுக்கு இடம் இல்லாமல் எல்லோரும் நெருக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்போம் அந்த சர்ச்சில்.
இன்னும் அந்த சர்ச்சு இருக்குது. அவங்க அதை இடிக்கவே இல்லை, பின்னால் அந்த சர்ச்சை அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு 2-3 குடும்பமாக சேர்ந்து என்ன செஞ்சோம், ஜெபித்து இப்போ இந்த திருச்சபை வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய சாட்சியை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே நானும் என்னுடைய சிறு வயதிலிருந்து பெண்கள் கூடி ஜெபிக்கிறத நான் என்ன செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன். அந்த ஜெபத்தினுடைய வல்லமை வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய காரியங்களை என்ன செய்யும், நம்மளுடைய சபைகளில் என்ன செய்யும், அது செய்யும். அதனால் நம்ம பெண்களாக கூடி நம்மளுடைய சபைக்காக, நம்மளுடைய சபையின் குடும்பங்களுக்காக, நம்மளுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். நம்ம திருமண்டலத்திற்காகவும் நம்மளுடைய தேசத்துக்காகவும் நம்ம கூடி ஜெபிக்கும்போது இன்னும் நம்மளுடைய சபை வந்து என்ன செய்யும், வளர்ந்து பெருக அது உதவியாக இருக்கும். இன்னும் நம்ம பார்க்கும்போது ஜெபம், ஐக்கியம், சேவை, நம்ம வந்து ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருக்க ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, அழைக்கிறவராக இருக்கிறார். சபையின் பெண்கள் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிவினைக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடவே கூடாது. ஒருவேளை ஆண்கள் மத்தியில் பிரிவினைகள் இருந்தாலும் பெண்கள் என்ன செஞ்சிடணும், இப்போமோ ஒன்றா வந்து சபையின் காரியங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக என்ன செய்யணும் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். 3வது நம்ம பார்க்கும்போது சேவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் பெண்கள் கூடுகை நடக்கும்போது சின்ன சின்ன காணிக்கைகளை என்ன செய்வாங்க, சேகரிப்பாங்க. சங்க காணிக்கை அது மாதிரி சேகரித்து அந்த காணிக்கையை வைத்து என்ன செய்வாங்க, அவங்க ஊழியங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இன்னும் அவங்களுக்குள்ள ஏதாவது யாருக்காவது உதவி செய்யணும், ஏதாவது குடும்பங்களுக்கு உதவி செய்யணும்னா கூட அந்த காணிக்கையை எடுத்து என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்குள்ளே கொஞ்சம் ஷேர் பண்ணி ஏதாவது இதை மாதிரி காரியங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம். கிறிஸ்மஸ் நேரங்களில் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஏதாவது ஊழியங்களுக்கு கொடுக்குறதுக்கோ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த காணிக்கைகளை என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் போட்டு என்ன செய்யலாம், அந்த காணிக்கைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இதுதான் நம்ம பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக செய்கிற ஊழியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாசித்தோம், பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாக நம்ம திருமண்டலம் மூலமாக என்னென்ன ஊழியங்கள்லாம் நடக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம வந்து நம்மளுடைய சபைகளில் நம்ம பெண்கள் கூட்டம் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நம்ம அந்த சேவை, நான் சொன்னது மாதிரி சேவைகளை நம்ம என்ன செய்கிறோம். நம்மளுடைய சேகரத்தில் ஒவ்வொரு சபையிலையும் பெண்கள் கூட்டம் என்ன செய்யுது இருக்குது. நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பெண்கள் பண்டிகைன்னு சொல்லி அடைக்கலப்பட்டினம் சேகரத்தில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், பெண்கள் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். அப்போது நம்ம எல்லாரும் 7 சபைகளும் என்ன செய்கிறோம், அந்த இடத்துல நம்ம கூடி வருகிறோம். மற்ற நாட்களில் நம்ம அந்தந்த சபைகளில் என்ன செய்கிறோம், நம்ம கூடி ஜெபிக்கிறவர்களாக, ஐக்கியப்படுகிறவர்களாக என்ன செய்கிறோம், நம்ம இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை அடைக்கலப்பட்டினம் சேகரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பெண்கள் பண்டிகைக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கூடி வருகிறோம். அதே போல் இப்போ நம்ம பிஷப் அம்மா வந்ததுலேருந்து வேதாகமத்துடன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சேகர அளவில் என்ன செய்கிறாங்க, நடத்த சொல்கிறாங்க. அப்போ அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம சேகர அளவில் வேதாகமத்துடன் ஒரு நாள் என்ன செய்கிறோம், நம்ம நடத்துகிறோம். அப்போவும் நம்ம 7 சபையில் இருக்கிற பெண்களும் கூடி வருகிறவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இது போக நமக்கு கவுன்சில், மேற்கு கவுன்சிலில் ஒரு மாநாடு என்ன செய்யுது, நம்மளுக்கு போன வருஷம் நமக்கு நல்லூரில் நடந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷமும் நல்லூரில் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி நம்மளுக்கு மேற்கு கவுன்சில் மாநாடு ஒன்று, எல்லா சேகரங்களும் என்ன செய்கிறாங்க, பெண்களும் கூடி வந்து அந்த இடத்துல ஒரு மாநாடு வந்து நம்மளுக்கு என்ன செய்து நடக்குது. அப்புறம் நமக்கு வந்து 3 நாள் மாநாடு வந்து திருநெல்வேலியில் நம்மளுடைய திருமண்டலம் முழுவதும் பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்க, 3 நாள் மாநாடு நமக்கு திருநெல்வேலியில் நமக்கு மாநாடு 3 நாள் நடக்கு. நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் என்ன செய்யலாம், அந்த கூடுகைகளில் கலந்து கொள்ளலாம். சில நேரம் பெண்கள் கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில இடத்துல ரொம்ப பயப்படுற காரியம் இதுதான். எங்கேயாவது போகும்போது வாங்கன்னு என்ன செய்வாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் என்ன செஞ்சுடுவாங்க, பெண்கள் கூட்டத்துக்கு வராமல் போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கம்பல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். முடிஞ்சவங்க என்ன செய்யுங்க, இந்த கூடுகைகள்லாம் வந்து கலந்து கொள்ளுங்க. ஆனால் நம்ம சபையில் கூடி வர்றதை என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு நாளும் விட்டுறாதீங்க. அது நம்முடைய திருச்சபைக்கு, உண்மையிலேயே நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்கு அது என்ன செய்யும், ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நம்ம இன்னொரு இடத்துல நம்ம ஆலயம் கட்டணும்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், அப்படி தானே. அப்போ அந்த காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பாரத்தோடு பெண்களாக கூடி நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஜெபிக்கலாம். கண்டிப்பாக ஆண்டவர் அதையும் நமக்கு என்ன செய்வார், அவர் நிறைவேற்றி தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நமக்கு திருவசனம், நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பாகம். யாராவது ஒரு வாசிங்க.
ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பாகம். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை தான் நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு சொல்ல கேட்டோம், அப்படி தானே? இந்த வசனம் வந்து யார்கிட்ட சொன்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரூத் வந்து யார்கிட்ட சொன்னாங்க? நகோமிட்ட சொல்கிறாங்க. என்ன இந்த கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் காலத்தில் இதில் முதல்ல இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நியாயாதிபதி காலத்தில் எலிமலைக்கு அப்படிங்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், இஸ்ரவேல் தேசத்துலேருந்து மோவாப் தேசத்துக்கு அவன் என்ன செய்கிறான், அவன் வருகிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அவன் இஸ்ரவேல் தேசத்துலேருந்து மோவாப் தேசத்துக்கு போனான் அப்படின்னு சொன்னால், அங்கே பஞ்சம் உண்டானதுனால மோவாப் தேசத்தில் போய் என்ன செய்கிறான், அவன் வாழும்படி அவன் போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே போய் அவன் மரித்து போகிறத பார்க்குறோம். அவனுடைய 2 குமாரர்களும் மோவாப் தேசத்திலேயே பெண் கொள்ளுகிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த 2 குமாரர்களும் என்ன செஞ்சுட்டாங்க, மரித்து போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கு அப்புறம் இந்த நகோமி வந்து திரும்பவுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி அவள் திரும்பி வரும்போது அவளுடைய 2 மருமகள்கிட்டையும் சொல்கிறா, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய தேசத்தில் நீங்கள் வந்து போய் வாழுங்க, இன்னுமே என்னையால் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவங்க 2 பேருமே அவங்க நகோமி என்ன செஞ்சுறாங்க, நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடித்து கொள்ளுகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறமா ஒருபால் என்ன செஞ்சுட்டா, அவள் திரும்பவும் போயிட்டான்னு பார்க்குறோம். ஆனால் ரூத் வந்து என்ன செய்யலை, தன்னுடைய மாமியாரை விட்டு அவள் வந்து என்ன செய்யலை, போகலை. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார், அப்படி தானே? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போனது தெரியும். அப்போது அந்த இடத்துல அவங்க போகும்போது அவங்களுக்கு ஆண்டவர் வந்து அவர்களுக்குள்ளே வாசம் பண்ண அவர் என்ன செஞ்சார், விருப்பம் உள்ளவராக இருந்தார். அவங்கள வந்து ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் போடும்படி என்ன செய்கிறாரு, கட்டளை கொடுக்கறத பார்க்குறோம். அது எதில் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். யாராவது வாசிங்க. இதில் வந்து நம்ம பார்க்குறோம், நான் உங்கள் நடுவில் என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தேவன் அவர்களுடைய ஜனங்களாக, அவருடைய சொந்த ஜனமாக என்ன செஞ்சுக்கிட்டாரு, அவர் தெரிந்து கொண்டார். அவர்களுக்குள்ளே அவர் வாசமாக இருக்கும்படி ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை அந்த இடத்துல அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு மத்தியில் அவர் போட சொல்லுகிறதையும் அவங்க வந்து தேவன் வந்து அவர்களை வழி நடத்துகிறதையும் என்ன செய்கிறோம், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமாக மோசையினுடைய காலத்துக்கு அப்புறம் யோசுவா என்ன செய்கிறாரு, அவங்கள வழி நடத்தி கொண்டே வருகிறார். யோசுவாவுக்கு அதுக்கப்புறமாக நியாயாதிபதிகளுடைய காலங்கள் என்ன செய்து வருகிறத நம்ம பார்க்குறோம். இந்த நியாயாதிபதிகள் காலத்தில் தான் இந்த எலிமலைக்கு என்ன செய்கிறாரு, அவர் வந்து மோவாப் தேசத்துக்கு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாண புஸ்தகம், நம்ம 2 ராஜாக்கள் முதல் வேத பாட வாசிக்க கேட்டோம், அப்படி தானே? அதில் நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொன்னதுக்கு படி என்ன செய்யணும், அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுருந்தார், அவங்களுக்கு கட்டளை கொடுத்துருந்தாரு. ஆனால் அதன்படி அவங்க செய்கிறத என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் நம்ம வாசிக்க கேட்டோம். அப்போ அந்த யூதா ராஜா வந்து திரும்பவுமாக அதை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கும் போது துர்கால் வந்து அவங்களுக்கு சொல்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை தான் நம்ம என்ன செஞ்சோம், முதல் வேத பாடகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய காலத்தில் என்ன செய்யும், சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம கேட்டோம். இப்படி ஆண்டவர் அவங்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் அதன்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அவங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலிருந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்பவும் எகிப்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாரா, கொடுக்கலையா? எகிப்துக்கு அவங்க திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசும்போது நீங்கள் போகலாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா, இல்லையா? எகிப்துக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரா ஆண்டவர் ஏதாவது இடத்துல? சொல்லலை, அப்படி தானே? எகிப்துக்கு எந்த காரியத்தை கொண்டு திரும்ப என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே மாதிரி அவங்களோட எந்த அந்நிய ஜனங்களோடு என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த எலிமலைக்கு என்ன செய்கிறாரு, மோவாபுங்கிறது ஆண்டவர் அருவருக்கிற ஒரு தேசமாக என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. ஆனால் அந்த தேசத்துக்கு இந்த எலிமலைக்கு என்ன செய்கிறாரு, அவர் திரும்பவுமா என்ன செய்கிறாரு, இஸ்ரவேலில் பஞ்சம் உண்டானதுனால அங்கே என்ன செஞ்சிட்டாரு, அவர் போயிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய திருவசனத்துக்கு தலைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உன்னதரில் உண்மையும்
உறுதியுமான பெண்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் இந்த ஒரு சின்ன ஒரு காரியம் இஸ்ரவேலில் ஒரு பஞ்சம் வந்த உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, மோவாபுக்கு என்ன செஞ்சிட்டாரு, அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். குடும்பத்தோடு அவர் என்ன செஞ்சிட்டாரு, மோவாபுக்கு போயிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளில் சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒரு சின்ன ஒரு கஷ்டம், ஒரு சின்ன கவலை நமக்கு வரும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களாக என்ன செய்கிறோம், சில நேரங்களில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் செய்கிறபடி நான் செஞ்சேன்னா இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டு, இந்த காரியத்தில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக ஓடுகிற நம்மளுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் வந்து நமக்கு புதிய ஏற்பாடில் ஏசப்பா 4 சுவிசேஷம் நமக்கு வந்து ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. நமக்கு நிறைய காரியங்களே ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். எது தீட்டான காரியம், எப்படி நடக்கணும், என்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஏசப்பா நமக்கு நிறைய காரியங்கள் என்ன செஞ்சுருக்காங்க, கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த காரியங்களெல்லாம் நம்ம விட்டுட்டு ஆண்டவரை விட்டு சில நேரங்களில் ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுக்காக நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அந்நிய காரியங்களை நோக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடறோம், சில நேரங்களில் போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி போன இந்த எலிமலக்குடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் மரித்து போனான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் நம்மை உறுதியோடு ஆண்டவருடைய பக்கமாக நிற்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். உறுதி உள்ளவர்களாக நம்மளுடைய உள்ளத்தை அவர் என்ன செய்கிறாரு, அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை வெளிப்புறமாக அவர் பார்க்கிறவராக இல்லை, நம்ம உள்ளத்தை அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அவருக்குள்ள உறுதியாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த காரியத்தை நம்ம என்ன செய்வோம், மனதில் வைத்துக்கொள்வோம். இந்த எலிமலைக்கு போல உறுதியற்ற தன்மை நமக்கு என்ன செய்ய வேண்டாம். ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் நான் என்ன செய்வேன், என்னுடைய இஸ்ரவேல் தேசத்தில் தான் நான் என்ன செய்வேன், இருப்பேன். எகிப்துக்கோ மோவாபுக்கோ நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் போக மாட்டேன். எகிப்து மோவாப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு தேசமாக என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. நம்ம இந்த காலத்தில் நம்ம அதை யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகத்தை வணங்குகிற ஜனங்கள் செய்கிற கிரியைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்மளை விலக்கி காத்துக்கொள்வோம். இன்னும் பாவமான காரியங்களுக்கு ஆண்டவர் தீட்டுன்னு சொல்லியிருக்கிற காரியங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், விலக்கி காத்துக்கொள்வோம். ஆண்டவர் சொன்ன கற்பனைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், கீழ்ப்படிந்து. ஒருவேளை கொஞ்ச நாள் ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஆனால் சீக்கிரமாக அந்த கஷ்டம் என்ன செய்யும், அது முடிவுக்கு வரும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை 2 மடங்கு திரும்பவும் நமக்கு என்ன செய்வார், அவர் தருகிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம பொறுமையோடு என்ன செய்வோம், நம்ம காத்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அவனுடைய 2 குமாரர்களும் அங்கே மோவாப் தேசத்திலேயே பெண் கொண்டார்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நிய நுகத்தில் என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படாதிருங்கன்னு சொல்கிறாரு. அந்நிய ஜனங்களுக்குள்ளே என்ன செஞ்சிடாதீங்க, கலந்து போயிடாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு திருமண வாழ்க்கையை அவர் ஒரு நாள் என்ன செய்யலை, அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இப்படிப்பட்ட காரியத்தையும் என்ன செய்கிறாங்க, அவருடைய 2 குமாரர்களும் செய்கிறார்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு ஒருவேளை நமக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்மளால் முடியாத சூழ்நிலைகளை நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்ம அவங்கள என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இந்த ரூத் வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும் அவள் தன்னை ஆண்டவருடைய பிள்ளையாக என்ன செஞ்சுட்டா, அவள் தன்னை மாற்றி கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1-2வது வசனம் யாராவது வாசிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்களை நம்ம என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லா நேரங்களும் அப்படி இருக்குமான்னு தெரியாது. ஆனால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், திருமண காரியங்களில் ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம என்ன செய்வோம். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் இணைக்கப்பட்டதுக்கப்புறம் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அப்படி தானே? அப்போது நம்ம முடிந்த அளவுக்கு அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்ள என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். இந்த வசனம் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குறது. உங்களுடைய நடக்கையினால் நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய நடக்கையினால் நம்ம அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள என்ன செய்யும் முடியும். நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவருக்கென்று நம்ம உறுதியாக நம்ம நிற்கும்போது நம்மளுடைய
குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் நம்மளால் ஆதாயப்படுத்தி கொள்ள கண்டிப்பாக என்ன செய்யும் முடியும். இந்த நகோமியும் என்ன செஞ்சுக்கிட்டா, ரூத்தை ஆதாயப்படுத்தி கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஆண்டவருக்கென்று நம்ம உறுதியாக நிற்கும்போது நம்மளால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நகோமி வந்து ஒரு காரியத்தை இப்போ வந்து அவருடைய கணவனை இழந்து போயிட்டா, பிள்ளைகள் 2 பேரையும் இழந்து போயிட்டா, 2 மருமகள் மட்டும்தான் அவங்க கூட இருக்கிறாங்க. இப்போ அவன் வந்து கேள்விப்படுகிறா. 1வது அதிகாரம் 6வது வசனம் யாராவது வாசிங்க. 1வது அதிகாரம் 6வது வசனம். இதில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து கேள்விப்படுகிறா. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன செஞ்சார், சந்தித்தார் அப்படின்னு சொல்லி அவள் கேள்விப்படுகிறா. அவளும் ஆனால் மோவாப் தேசத்துக்கு திரும்பி போகலை, அங்கேயே தான் என்ன செஞ்சிருக்கா இருக்கிறா. ஆனால் கேள்விப்படுகிறா இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் சந்தித்தார்னு. ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஒரு வேளை ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் நமக்கு வரலாம். அவர் நம்மளை வந்து என்ன செய்வார், சில நேரங்களில் புடம்பிடுகிறவராக, நம்மை சோதித்து அறிகிறவராக என்ன செய்கிறாரு, அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களையும் அவர் என்ன செஞ்சார், அவர் புடமிடுகிறவராக, அவர் சோதித்து அறிகிறவராக என்ன செஞ்சார், அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி அவர் அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்களை அவர் ஒரு நாள் என்ன செய்யலை, அவர் கைவிடவே இல்லை. இங்கேயும் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் மக்களை அவர் என்ன செஞ்சார், சந்தித்தார்னு சொல்லி பார்க்குறோம். இந்த எலிமலைக்கு போல இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யலை, வேற தேசத்துக்கு தேடி எங்கேயும் என்ன செய்யலை, அவங்க போகல. இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அங்கேயே என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவர்களே ஆண்டவர் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவரை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறத விட்டு நம்ம வேறு வழிக்கு என்ன இந்த பக்கமாக அந்த பக்கமாக என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் நம்ம சாய வேண்டாம். இன்றைய காலகட்டத்திலையும் உறுதியாக இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் உலகத்தின் பின்பாக போகிற கிறிஸ்தவர்களே நம்ம பார்க்குறோம். இந்த காலங்கள்லையும் ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் இந்த காரியத்தில் நான் என்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டேன், நான் ஆண்டவருக்கென்று உறுதியாக இருப்பேன், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நான் ஐஸ்வர்யவானாக இல்லாமல் இருக்கலாம், நான் கஷ்டப்படுகிறவராக இருக்கலாம், ஒருவேளை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நான் ஆண்டவரை விட்டு என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் நான் வழி விலகி போக மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருக்கிற ஜனங்களை நம்ம இன்றைய காலகட்டத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த உறுதியை ஆண்டவர் நம்மிடத்தில் இன்றைக்கு என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவருடைய பாதையை விட்டு நாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, வழி விலகி போகுவதை ஆண்டவர் ஒரு நாளும் அவர் ஏற்றுக்கொள்கிறவராக அவர் அனுமதிக்கிற, அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய பிள்ளைகளாக உறுதியாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டா கேள்விப்படுகிறத பார்க்குறோம். கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்வார், சந்திப்பார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். அதற்காக வேற வழியை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, தேடி என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த நகோமியை ஒருபாலும் ரூத்தும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எனக்கு இது வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய நேரங்களில் மருமகளாக, நானும் ஒரு மருமகளாக தான் இருக்கேன்னு, மருமகளாக இருக்கும்போது மாமியார் கூட கொஞ்ச நேரம் இருக்கிற சில நேரங்களில் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நகோமியை வந்து இந்த 2 மருமகளும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உங்களை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதை வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஒரு வேளை சிந்திக்கிறேன், இந்த மோவாப் தேசத்து ஸ்திரீகளை விட இந்த நகோமி வந்து என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு வேளை வித்தியாசப்பட்டவளாக என்ன செஞ்சிருக்கலாம், அவள் காணப்பட்டிருக்கலாம். நகோமி வந்து ஒரு இஸ்ரவேல் தேசத்து ஒரு பெண், அவள் வந்து தேவனுடைய ஒரு பிள்ளை, அப்படி தானே. அப்போ அவளுக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் அவளுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கும், காணப்பட்டிருக்கும். இந்த ஒர்பாலும் இந்த ரூத்தும் மோவாப் தேசத்தினுடைய ஸ்திரீகளாக இருந்தவங்க. அப்போ அவங்க மோவாப் தேசத்து பெண்களுக்கும் இந்த இஸ்ரவேல் தேசத்து பெண்ணாகிய நகோமிக்கு ஒரு வித்தியாசம் என்ன செஞ்சிருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம தேசத்து பெண் மாதிரி இந்த நகோமி என்ன செய்யலை, இல்லை, இவளை நம்ம பிடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு வாஞ்சையோடு நகோமியை என்ன செய்கிறாங்க, அவங்க பிடித்து கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து சொல்கிறா, இனியால் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறா. 13வது வசனம் பாருங்கள்.
எனக்கு ரொம்ப விசிரமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கு என்ன செஞ்சுருங்க, திரும்ப போயிருங்க அப்படின்னு சொல்கிறா. இவங்க 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் இடத்துக்கு நீங்கள் திரும்ப போயிருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருபால் வந்து சொல்லுதா, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் என்ன செஞ்சாலாம், பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருபால் என்ன செஞ்சிட்டாலும் முத்தமிட்டு அவன் வந்து திரும்ப அப்பவும் அவன் முத்தமிட்டு தான் என்ன செய்கிறா, திரும்பி போகிறத பார்க்குறோம். உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை எப்போவுமே என்ன செஞ்சிருக்காரு, அவர் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை அவர் நேசிக்கிறவராக, அவர் நம்மை வழி நடத்துகிறவராக, அவர் நம்மை கைவிடாமல் இருக்கிற தேவனாக என்ன செய்கிறாரு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த நகோமி தன்னுடைய கணவனோடு பிள்ளைகளோடு அவள் மோவாப் தேசத்துக்கு கடந்து போயிருந்தாலும் ஆண்டவர் அங்கிருந்தும் அவளை என்ன செஞ்சிட்டாரு, திரும்பவுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, அவர் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இந்த நகோமி ஆண்டவருக்குள்ள அவளுடைய வாழ்க்கை ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டவர் அவள் மேல் கிருபை வைக்கிற அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ஒருபாலையும் ரூத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த நகோமி உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு வந்து என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு விரோதமாக இருக்கிறார் அப்படின்னு அவள் சொன்னாலுமே அவளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திரும்பவுமாக தன்னுடைய நிலையிலே அவளை நிறுத்துகிறதா என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இந்த நகோமி என்ன செஞ்சா, அவள் காணப்பட்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒருபால் வந்து என்ன செஞ்சிட்டா, திரும்பவுமாக போயிட்டா. அப்போது இந்த ரூத் வந்து அவளை பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்பொழுது நகோமி வந்து அவளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறா. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீ என்ன செய், தன்னுடைய ஜனத்துக்கும் தன்னுடைய தேவர்களிடத்துக்கும் என்ன செஞ்சுட்டாவா, திரும்பி போயிட்டா, நீயும் போ அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ரூத் சொல்கிறா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்கிறா. ஏன் இப்படி ஒரு வார்த்தையை ரூத்து சொல்கிறா? ஒருவேளை அவங்க வழி நடந்து வரும்போது அவள் வந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜனங்களை குறித்த காரியங்களை அவள் என்ன செஞ்சுருக்கலாம், நகோமி ஒரு வேளை என்ன செஞ்சுருக்கலாம், அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இஸ்ரவேல் தேவனை குறித்த காரியங்களையும் அவள் என்ன செஞ்சுருக்கலாம், அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இதுலேயும் அவள் சொல்கிறா, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் அப்படின்னு சொல்கிறா. ஆண்டவருடைய கை எனக்கு என்ன செய்யுது, விரோதமாக இருக்குது. ஏன்னா நான் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு நான் எங்கே வந்துட்டேன், மோவாப் தேசத்துக்கு நான் வந்துட்டேன். ஆண்டவருடைய கை எனக்கு என்ன செய்யுது, எனக்கு விரோதமாக என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆண்டவரை குறித்த அறிவையும் நகோமி என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு வேளை ரூத்துக்கும் ஒருபாலுக்கும் என்ன செஞ்சுருக்கலாம், கொடுத்துருக்கலாம். அதனால தான் அந்த ரூத்து சொல்கிறா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய மோவாப் தேசத்து ஜனங்களை மாதிரி உங்களுடைய ஜனங்கள் இல்லை, அவர்கள் வித்தியாசப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. எங்கள் தேசத்தினுடைய தேவர்களை போல உங்களுடைய தேவன் இல்லை, அவர் வித்தியாசப்பட்டவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. உங்களுடைய தேவன் அவர் பெரியவராக, அவர் வித்தியாசமானவராக என்ன செய்கிறாரு, அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ரூத் வந்து இந்த நகோமியை என்ன செய்கிறா, அவள் பற்றி கொண்டதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் நிறைய ஜனங்களை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நம்ம எப்படி இருக்கோமோ தெரியல, ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்முடைய தேவன் மேலே அவர்கள் வாஞ்சியாக இருக்கிறத நிறைய நேரங்களில் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம பார்த்துருக்குறோம். நான் சாரட்டக்க ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே நிறைய ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க தான் படித்தாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற வாஞ்சியை விட அவங்க அதிக வாஞ்சியாக ஆண்டவரை தேடுகிறத நான் என்ன செஞ்சுருக்கேன், பார்த்துருக்கேன். சேப்பலில் போய் அவங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறத நான் என்ன செஞ்சுருக்கேன், அநேக நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி ஆண்டவரை அறியாத ஜனங்களும் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு ஆசைப்படுகிற ஒரு நல்ல தேவனை நம்மளுடைய தெய்வமாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நாம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். அப்போ நம்ம அதற்கு பாத்திரவான்களாக நடக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஒரு மற்ற ஜனங்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்படி ஆண்டவரை குறித்து அவர்கள் கேள்விப்படும் போது ஆண்டவரிடத்தில் திரும்பும்படி இருக்கிற ஒரு தெய்வத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம உண்மையிலே யார் தான் ரொம்ப பெரிய பாக்கியவான்கள். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கும்படி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கும்படி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே நம்ம பாக்கியவான்கள்.
அதற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படி தேவன் நம்மை இன்றைக்கு அழைக்கிறவராக என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்களோ மாதிரி உறுதியாக ஆண்டவரை நம்ம என்ன செய்வோம், பற்றி கொள்ளுவோம். ஒருவேளை நகோமியை போல ஆண்டவரை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு காரியத்திற்கு பின்பாக நம்ம சென்றிருந்தாலும் திரும்பவுமாக ஆண்டவர் நம்மை அவர்கிட்ட வரும்படி அழைக்கிறவராக என்ன செய்கிறாரு, இன்றைக்கு இருக்கிறார். நகோமியை ஆண்டவர் அவர்களிடத்தில் அவரோடு கூட திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்தில் சேர்த்து கொண்டது போல நம்மையும் அவர் திரும்பவுமாக அவருடைய பிள்ளைகளாக இணைத்து கொள்ள அவர் வாஞ்சி உள்ளவராக என்ன செய்கிறாரு, அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தானியேலை குறித்து நமக்கு நல்லா தெரியும், அப்படி தானே? தானியேல் என்ன செஞ்சான்னா உறுதியாக என்ன செஞ்சான். தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க யாராவது. இதில் பார்த்தீங்கன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்மளுடைய தேவன் கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார், அவர் தப்பு வைப்பார். தானியேலை ஆண்டவர் என்ன செஞ்சார், தப்பு வைப்பார்னு சொல்லி அந்த ராஜா தான் சொல்கிறாரு. ராஜா மூலமாகவே தானியேலை என்ன செஞ்சுட்டாங்க, சிங்கக்கெபியில் தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம், பொறாமைப்பட்டு. ஆனால் ராஜா சொல்கிறாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன செய்வார், அவர் தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறவராக அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு நம்மளுடைய திருவசனத்தினுடைய தலைப்பை போல நாம் உறுதியாக அவரை பற்றி கொள்ள நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். நம்ம உறுதியாக நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளுவோம். இந்த ரூத் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டதுனால அவளுக்கு கிடைத்த நன்மை என்னது சொல்லுங்களேன். அவளுக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு? ரூத்தினுடைய சந்ததியில் தான் யார் வந்தா? ரூத்துடைய கணவர் போவாஸ், அந்த சந்ததியெல்லாம் யார் வந்தா? ஏசப்பா வந்தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவருடைய சட்டைகளுக்கு கீழே வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கண்டிப்பாக என்ன செய்யும், கிடைக்கும். நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய சட்டைகளின் கீழே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நாம் வந்திருக்கிறோம். அவரால் நமக்கு நிறைவான பலன் கண்டிப்பாக என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் ரூத் 4வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். ரூத் 4வது அதிகாரம் 17வது வசனம். இதில் பார்த்தீங்கன்னா, தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். தாவீதுக்கு தாத்தா வரும், அப்படி தானே? நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம், வாழ்த்துனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே நகோமியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால், ரூத்தும் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுக்கிட்டா, பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மத்தேயுல நம்ம 1வது அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ரூத்துடைய பேரும் வருகிறத நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அவள் ஒரு மோவாப் தேசத்து ஒரு ஸ்திரீ. அவள் இஸ்ரவேல் தேசத்து ஸ்திரீயே என்ன செய்யாது, கிடையாது. அவள் மோவாப் தேசத்து ஸ்திரீ. ஆனால் அவளுடைய பேர் என்ன செய்யுது, ஆண்டவருடைய அந்த பிறப்பு அந்த பட்டியலில் என்ன செய்யுது, வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை ரூத் எப்படி பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி நகோமியை அவள் பற்றி கொண்டதுனால, அவள் கேள்விப்படுகிற ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய ஜனங்களை குறித்து அவள் கேள்விப்படுகிறா. நகோமி மூலமாக அவங்கள என்ன செய்கிறா, பார்க்குறா. அவர்களை என்ன செஞ்சுட்டா, இந்த ரூத் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தாவீது ராஜாவும் ஆண்டவரை பற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம முறையாக வாசிக்க கேட்ட சங்கீதம் 18 பாருங்கள். அதில் கடைசி 2 வசனங்களை யாராவது வாசிங்க. சங்கீதம் 18.
கடைசி வசனம் பாருங்கள், 18வது வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் இந்த சங்கீதத்தில் அந்த மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தாவீதுக்கு வந்து பிரச்சனைகள் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிட்டாரு, அவனுடைய எல்லா சத்துருக்கள் கைகள்ல இருந்தும் சவுலின் கைகள்ல இருந்தும் என்ன செஞ்சாராம், அவர் விடுவித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில நேரங்களில் பார்க்கிறவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம ஆண்டவருக்கு என்று நாம் உறுதியாக நிற்கும்போது ஆண்டவர் நம்மை அதிலிருந்து என்ன செய்கிறாரு, அவர் நம்மை விடுவிக்கிறவராக அவரை வந்து இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, இந்த ரூத்தை ஆசீர்வதித்தது போல, தானியேலை ஆசீர்வதித்தது போல, தாவீதை ஆசீர்வதித்தது போல, இஸ்ரவேல் மக்களை அவர் ஆசீர்வதித்தது போல அவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராக என்ன செய்கிறாரு, அவர் இருக்கிறார். கண்டிப்பாக அதற்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக ஒரு நாள் நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிப்போம். ரோமர் 16வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 16வது அதிகாரம் 17வது வசனம். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பெண்களுடைய பேர்லாம் இந்த அதிகாரத்தில் வருது. கடைசியாக அவர் வந்து சொல்கிறாரு, அன்றியும் சகோதரரை நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருக்குள்ளே அவர் நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள அவர் நம்ம என்ன செய்கிறாரு, அழைக்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உலக பிரகாரமாக இருக்கிறத பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிற இன்னைக்கு இப்போ உள்ள நம்ம கடைசி காலங்களுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறோம் வந்திருக்கிறோம். நிறைய நேரங்களில் வேதத்தினுடைய உபதேசங்களுக்கு விரோதமாக செய்கிற அநேக கிறிஸ்தவர்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதை நம்ம பின்பற்றி அவர்களை போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து கேட்ட இந்த பைபிள் முழுசும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தைகள் என்ன செய்யுது இருக்குது. ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யுது, இந்த பைபிள் முழுசும் இருக்குது. இதை வாசித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மளை உறுதியாக நிலைநிறுத்தி கொள்ள ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, அழைக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உலகத்தின் பின்பாக நடக்கிற ஜனங்களை பார்த்து நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாதான், விழுந்து போயிடக்கூடாது. உங்களுக்கு நிறைய உபதேசங்களை நம்ம ரோமர் 16-17 வாசம் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள்னு சொல்கிறாரு. நமக்கு சபைக்கு முக்கியமாக ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் சொன்னேன், ஒரு கூடாரத்தை ஆண்டவருக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செஞ்சுருந்தாங்க, போட்டிருந்தாங்க. அதில் ஆண்டவர் வாசம் பண்ணாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தாவீது ராஜா வந்து ஆலயம் கட்டணும்னு சொல்லி சாலமோன் காலத்தில் ஆலயம் என்ன செய்யுது, கட்டப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு நடுவில் ஆண்டவர் வந்து ஆலயத்தில் அவர்களோடு வாசம் பண்ணுகிறவராக என்ன செஞ்சார், இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை மக்கள் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட என்ன செஞ்சாங்க, கூடி வந்தாங்க. அவங்க எல்லாவற்றையும் ஒன்றாய் வைத்து ஒரு மனதாக என்ன செஞ்சாங்களாம், அவர்கள் அனுபவித்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரே குடும்பமாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுடைய இந்த காலங்கள்லையும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரே குடும்பமாக என்ன செய்கிறோம், வந்து அவரை ஆராதிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் நம்மை காத்துக்கொள்ள அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய சரீரமே அவருடைய ஆலயமாக இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய சரீரத்தை அவருக்குள்ளாக நம்ம என்ன செய்வோம், நாம் காத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கி சபைகளில் நிறைய நேரங்களில் உலக பிரகாரமாக போகிற அநேக மக்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அதுக்கும் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அப்படியும் அவங்க கீழ்ப்படியில் கேட்கலன்னா ஒரு 2-3 பேரை கூட்டிட்டு போய் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். அப்படியும் கேட்கலன்னா சபைக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியும் கேட்கலன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, விலகி இருங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த ரோமரில் கடைசியில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செஞ்சுருங்க, விலகி இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது, உலகத்தின் போக்கில் இந்த கடைசி நாட்களில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் விழுந்து போயிடக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே நம்ம உறுதியாக நம்ம என்ன செய்வோம், நிலைநிறுத்திக் கொள்வோம். இந்த ரூத்தை போல தாவீதை
தாவீதை போல தானியேலை போல நான் என்ன செய்வோம், நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஏன்னா கடைசி காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். விழுந்து போகிற காரியங்கள் நம்மளை சுற்றி சுற்றி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத நம்மளே என்ன செய்கிறோம், நம்மை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம சொல்லி பார்க்கோம், நம்ம கேட்கல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடணும், அவங்கள விட்டு விலக ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அந்த காரியத்தில் ஒரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் என்ன செஞ்சிடாதீங்க, விழுந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சபைக்கு தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் இந்த காரியங்களை நம்முடைய மனதில் வைத்துக்கொள்வோம். நம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் அவரை நோக்கி பார்ப்போம். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் உங்களுடைய வசனங்களை வாசிக்க சத்தியத்தை கேட்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் உங்களுக்குள்ளே எங்களை உறுதிப்படுத்தி கொள்ள அப்பா எங்களுக்கு உதவி செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் ஒரு விசை நாங்கள் சிந்தித்து பார்த்து எங்களை நாங்கள் ஒரு வேளை விழுந்து போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் மீண்டுமாக எங்களை உங்களுக்குள்ளே நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய உள்ளத்தை அப்பா நீங்கள் பார்க்கிறவராக இருக்கிறீங்க தகப்பனே. எங்களுடைய உள்ளத்தில் அப்பா உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்குமானால் அப்பா அதை எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போட வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. கடைசி காலங்களுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை சுற்றி நடக்கிற அநேக காரியங்களில் அப்பா நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு தகப்பனே நாங்கள் எங்களை உமக்குள்ளே நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் கிருபை செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் நித்திய காலமாக உம்மோடு கூட வாழும் வாழ்க்கையை எங்களுக்கு தர அப்பா நீங்கள் வாஞ்சி உள்ளவராக நீங்கள் இருக்கிறீங்க தகப்பனே. இங்கே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் கிருபை செய்வேன்மா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் ரூத்தை ஆசீர்வதித்தது குறித்து நாங்கள் வாசித்தோம்ப்பா. அதே போல் இங்கே வந்திருக்கிற பெண்களாகிய ஒவ்வொருவரையும் அப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை அப்பா நீங்கள் கொடுத்து நெருங்கி ஆசீர்வதிக்க வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ரூத்தை போல உமக்குள்ளே உறுதியாக உம்மை பற்றிக்கொள்ள அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் கிருபை செய்ய வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் சபையின் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்திங்க. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அன்னதினமும் தேவையான எல்லா காரியங்களிலும் நீங்கள் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேணுமா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல பாதுகாப்பை அப்பா நீங்கள் கட்டளையிட வேணுமா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பாவத்துக்கும் அப்பா தீமையான காரியங்களுக்கும் எங்களுடைய சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் விலைக்கு காத்துக்கொள்ள வேணுமா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்துல பணி செய்கிற அப்பா ஆனந்தன குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மட்டும் அப்பா வழிநடத்தின தேவன் இன்னும் அப்பா அவர்களை வழிநடத்த நீங்கள் வல்லமை உள்ளவராக இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் அப்பா நீங்கள் அவர்களுக்கு தர வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் திருச்சபையை நடத்துவதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பா நீங்கள் தொடர்ந்து அப்பா அண்ணனுக்கும் அக்காவுக்கும் நீங்கள் கொடுக்க வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருங்க. இன்னும் ஆலய பணியாளர் அண்ணன் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டும் அப்பா நடத்தின தேவன் இன்னும் அப்பா நீங்கள் வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்களையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா எல்லா தேவையான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கொடுத்து வழிநடத்த வேணுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கூட தகப்பனே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொருவரும் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ள எப்பொழுதும் அப்பா நாங்கள் உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் கிருபைகளை தர வேணுமா கூட ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த பெண்கள் ஞாயிறை ஆண்டவர் சிறப்பாக ஆசரிப்பதற்கு கிருபை செய்தார். இந்த பெண்கள் அங்கீகரிக்கிற ஒருவரையும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவ ஆசீர்வாதங்கள் கூட இருப்பதாக. இந்த நாளில் நம்மத்திலே இந்த செய்தியை ரூத்தை குறித்ததான காரியங்கள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட நம்முடைய ஈரம் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் காணிக்கை நேராக பாடம் சொல்லுவோம். காணிக்கை பாடல் பாடும்போது பெண்கள் ஐக்கிய யாரும் முன்பதாக இங்கே காணிக்கை படைக்க அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஆராதனை முடிந்தவுடனே முன்பதாக அநேக பொருட்கள் ஏல பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதை ஏலமிட செல்லவும் அன்போடு கூட தெரிவித்துக்கொள்ள ஞாபகப்படுத்துகிறேன். அந்த காணிக்கை எல்லாமே பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு கண்டு செலவிடப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போது யாரும் எழுந்து நின்று உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட ஒரு பாடல் தாள் கொடுக்கப்பட்டது. அந்த பாடலில் உள்ள தாளிலே உள்ள உந்த நாசிதாரும் எந்த நேசித்தேவா என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நம்மை காணிக்கை ஆண்ட சுமத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக எழுந்திருந்து பாடுவோம்.
உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா. தந்தையே நான் பணிகிறேன், உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா. மகவன் நானே, பலனை தாரும் தேவா. பலனில்லாதவன் நானே, பலனை தாரும் தேவா. உந்தன் பலன் போல் பலன் ஏது, என் பலனும் சுகமும் நீரே. உந்தன் பலன் போல் பலன் ஏது, என் பலனும் சுகமும் நீரே. உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா. தந்தையே நான் பணிகிறேன், ஞானமற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா. ஞானமற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா. உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஓற்றும் நீரே. உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஓற்றும் நீரே. உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா. தந்தையே நான் பணிகிறேன், பக்தியற்றவன் நானே, பக்தி தாரும் தேவா. பக்தியற்றவன் நானே, பக்தி தாரும் தேவா. பக்தியோடு உம்மை தேட கிருபை தாரும் தேவா. பக்தியோடு உம்மை தேட கிருபை தாரும் தேவா. உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா. தந்தையே நான் பணிகிறேன், உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா. தந்தையே நான் பணிகிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் அன்மையுடன் அன்பின் பரம தந்தையும் நன்றியோடு துதிக்கிறோம். நீ தந்த இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, விடப்பாதபடியிலே ஆண்டவரை கடந்து வந்து பெண்களாக இணைந்து ஆண்டவரே இந்த ஞாயிறு ஆராதனை ஆண்டவரை நடத்தவும் பாடல்களை பாடவும் உம்முடைய நாமத்தை மைப்படுத்தும்படியாக நீர் இந்த நாளிலே நீங்கள் பெண்களுக்கு கொடுத்த அந்த ஈவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நாளில் நான் கேட்ட செய்தியை கண் மூலம் கொண்டு வருகிறோம் அப்பா. ரூத்தை குறித்ததான காரியங்களை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. உடைய சத்திய வசனத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே என்ன இழப்பு வந்தாலும் எந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் பிரியாதபடி, எப்படி ரூத் தன்னுடைய மாமியாரை விட்டு பிரியாதபடி அவள் அந்த குடும்பத்தோடு இசைந்திருந்தாலும் ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் பிரியாதபடி ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் சேரவும் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளவும் ஆண்டவரே அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையிலே
குடும்பத்தில் நாங்கள் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்தை பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தின் பகுதி ஆண்டவரே, காணிக்கையாக படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் பெற்ற காணிக்கையின் மூலமாக ஆண்டவரே அவருடைய ஆண்டவருடைய குடும்பத்தை அவர் செய்கிற தொழிலிலே, செய்கிற வியாபாரத்திலே, அவர் செய்கிற பணியிலே ஆண்டவரே இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் அவர்கள் கட்டளை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திர காணிக்கை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அந்த பெண்களை சேர்த்து கொண்டு காணிக்கை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த காரியங்கள் எல்லாம் அந்த காணிக்கைகள் எல்லாம் ஆண்டவரே பெண்களை சங்கத்தில் ஆண்டவரே சேவைக்கென்று ஆண்டவரே அது பயன்படுத்தப்படவும் அதன் மூலமாக அநேக குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவும் என் தேவன் இக்கரை பாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல பலிபீடத்தில் வந்து ஸ்தோத்திர காணிக்கை படைத்த நம்முடைய மகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவள் செய்கிற பணியிலே ஆண்டவரே ஆண்டவர் இன்னும் உயர்வையும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மேன்மையான காரியங்களை என் தேவன் நீர் அந்த குடும்பத்தில் நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கருத்தை எங்களை தாழ்த்தறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த பாதபடியில் வந்து ஆண்டவரே உண்மை பாடி ஆராதிக்கவும் ஆண்டவரே இப்படி நாமத்தை மேம்படுத்துவா நீங்கள் தந்த கிருபைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சேகரத்தில் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வளர்ந்து பெரிய எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே நாங்கள் பணியாற்றுகிற ஆண்டவர் சேகர குருவானுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் மூலமாக இன்னும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையானது வளர்ந்து பெருகவும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கண்டுகொள்ளவும் கிருபை வாட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதுபோல் எங்கள் திருச்சபையில் பணிபுரிகிற ஒவ்வொரு சபை ஊழியர்களும் நம்ம பார்த்து தருகிறோம் ஆண்டவரே. அவர் மூலமாக ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளை சபையின் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உடைய வருகைக்கென்று ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்குள்ள உங்களுடைய ஆவியை நீர் அளவில்லாமல் பொழுந்து ஆண்டவரே உடைய ஆவியின் மூலமாக ஆண்டவரை எங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பப்படுவதற்கு ஆண்டவரை அவர்கள் எல்லாம் கருவியாக நீ பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதேபோல் ஆலயத்தை பணிவிடைக்கான ஆலய பணிவிடைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டே. அவர்களின் குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் பணி ஆண்டவரை உடைய ஆலயத்தில் செய்கிற பணியின் மூலமாக ஆண்டவரே அவர் குடும்பங்கள் இன்னும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரை நீ அவர்கள் கிருபை பாட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதேபோல் முத்துசுநீர் பகுதியில் ஆலயம் கட்ட வேண்டும் அநேக நாட்களிலே நாங்கள் ஜெபத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு ஆலயம் வெகு விரைவில் நீ கட்டி தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். வருகிற மாதத்தில் ஆண்டவரே எங்கள் இந்த மாதத்தில் ஆண்டவர் பேராயர் வரும்போது ஆண்டவரே அடிக்கல் நாட்டப்படும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய சித்தத்தின்படியில் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படியே ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கருத்தை எங்களை தாழ்த்தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே அதுபோல் மேலக்காட்டூர் பகுதியில் சிறுமத்தில் நடைபெறும் ஊழியத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கி நாங்கள் தடைப்பட்டாலும் கூட ஆண்டவரே இன்னும் கூட ஆண்டவரே நாங்கள் அந்த இடத்திலே ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மத்தியிலே அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவரே அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படவும் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தில் நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கருத்தை தாழ்த்தறிகிறோம். இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட இடைப்பெற்றீர், எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வெளியே புறப்பட்டு செல்லும்போதும் ஆண்டவரே உலகத்துக்குள்ளாக நாங்கள் செல்லாதபடி ஆண்டவரே உடைய வேத வஸ்திரங்களை எங்கள் இடத்தில் காத்துக்கொள்ளவும் ஆண்டவரே அதன்படி நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு ஆண்டவரே தயவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தை எங்கள் தாழ்த்தறிகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மை மாத்திரம் நாங்கள் முன்னிறுத்தி எங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஆண்டவரே தயவு செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெற்றோர்கள் இப்படி பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு நீர் ஆண்டவரை நீர் பயன்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் எங்களிடத்தில் இருக்கிற சபையில் பிள்ளை இருக்கிற ஆண்டவர் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளின் ஆண்டவரை நீர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதேபோல் ஆண்டவரை சன்னிதானத்தில் முன்னாலே வந்த ஆண்டவரை பாடுகிற பாடல் குழுவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களையும் ஆண்டவரை நீ வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இசைமேட்டுகிற மகனுக்காக ஜெபிக்கிறோம். அவனையும் கூட ஆண்டவரை நீ வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவர் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவர். எல்லாவற்றைய தேவைகளையும் என் தேவனை அறிந்திருக்கிறப்பா. சகாலத்தையும் என் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரை எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர். திருமணத்தை கண்டு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற மணமகளை கொடுத்த ஆண்டவரை நீ திருமண வாழ்க்கையை நீ இணைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எந்த விடத்திலும் ஆண்டவரே உண்மை மாத்திரம் அவர்கள் பற்றி கொண்டு இருக்கோம் ஆண்டவரை. உண்மை விட்டு ஆண்டவரை அவர்கள் வழிவில்லாதபடி அவர்களை நீர் ஆண்டவரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரை கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை அவர்கள் தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரை வீடு கட்டுற பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் என்னென்ன பிரயாசங்கள் எடுக்கிறார்களோ என் தேவன் ஆண்டவரை உண்மை முன்னிறுத்தி அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் என் தேவன் நீர் அவர்களை ஆசீர்வதித்து வேண்டும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கருத்தை தாழ்த்துகிற பெரிய காரியங்கள் செய்யுங்க. மீட்பு பட்சமாக இயேசு கிறிஸ்து தான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியம் நம்முடைய பதிக்கிறப்பதாக நாம் யாவரும் எழுந்து நின்று நிறைவு கீதமாக கீதங்களுக்கு எத்தனை 35 பாடும் அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா. கீதங்களுக்கு எத்தனை 35. கிரக
வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்புமையா. மனமதில் தயவுறு மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறு மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. சீலும் செல்வோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வ சமாதத்தோடு போய் கிடவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.